சொன்னால் சிவனேசன் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசன் இறந்த பொழுது அந்த செத்த வீட்டுக்கு வந்திருந்த வீரவணக்க நிகழ்வுக்கு வந்து கூட்டமைப்பாக்கள் எல்லாரும் போயிருந்தாங்க. சம்பந்தனையா வர இல்ல மாவெண்ண வந்திருந்தது. அதுல வந்து தலைவர் வந்து அஞ்சலி செலுத்தி போட்டு போக வழிகிடைக்குள்ள மாவெண்ண காதுக்குள்ள குசு சுத்துது வந்து பிறகு மரணம் மாவே சேனாராஜா அவர்கள் விடுதலை புலிகளின் தேசத்தில் பிரபாகரனுடன் காதுகளுக்குள் குசுத்த பொழுது அப்ப என்ன கேட்டான்னு சொல்லி சொன்னால் தம்பி உங்களுக்கு சந்திக்கணும்னு சொல்லி அப்ப அண்ணன் வந்து ஓமன்னு சொல்லி மறுநாள் கூப்பிட்டு சந்திச்சவர். அப்ப சந்திச்சு அந்த இடத்துல சொல்லி இருக்கிறார் வந்து இவர் கேட்டுக்கிறார் சொன்னா சம்பந்தம் உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதினவராம். இந்த அதிகார பயிர் அடிப்படையில ஒரு தீர்வு திட்டம் ஒன்று வைக்கிற சம்பந்தமாக உங்கள்ட்ட எந்த ஒரு பதிலும் பெற இல்லைன்னு சொல்லி அப்ப அது தொடர்பா வந்து என்னன்னு கேட்டு வர சொல்லி சொன்னவர் சொல்லுவார். அப்ப எனக்கு தலைவர் சொன்ன என்னன்னு சொல்லி சொன்னால் தான் மாவேனை சொல்லிவிட்டேன்னு சொல்லி வந்து அதிகார பயிர் கொண்ட பேச்சுக்கு இடம் இல்லை. அந்த அடிப்படையில போகலாது. நாங்கள் ஐஜிசியை வச்சுனாங்க, இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வச்சுனாங்க. அந்த அடிப்படையில நீங்கள் எதுவும் பேச போறீங்களா பேசுங்கோ என்று சொல்லிவிட்டாங்க. சொல்லி போட்டு எனக்கு சொன்னவர். ஆனா அந்த அடிப்படையில வந்து அதை ஒரு முயற்சியும் செய்கிறதா தெரியல. திருப்பி வந்து அதிகார பயிர் அடிப்படையில ஒரு தீர்வை பற்றி தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். 13 அல்ல, அதிகார பயிர் அடிப்படையில ஒரு அது சமஷ்டியா கூட இருக்கலாம். ஆனா அதிகார பயிர் அடிப்படையில வந்து தலைவரை பொறுத்தவரையில சுயநிர்ணய உரிமை அடிப்படையில தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஷ்டி, ஒரு நாட்டுக்குள்ள சுயநிர்ணய உரிமை அடிப்படையில தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி பரிசீலிக்கிறதுக்கு தான் இயக்கம் தயாரா இருந்தது. அப்ப என்று சொல்லி போட்டு தலைவர் சொன்னார் என்று சொன்னா இவன் எக்கினமோ தெரியல கிழக்கு போயிட்டுது. இப்ப மன்னாரில இருந்தும் அவன் உடைச்சு கொண்டு கொஞ்சால வர தொடங்கிட்டான். தொடர்ந்து பின்னடைவு அழிவுகள் என்ற ஒரு இடத்தை நோக்கி போய்க்க கொள்கையை கைவிட்டு போட்டு முட்டுக்காலில் வருவோம் மட்டும் நெக்கினமோ தெரியல. நான் அது ஒரு காலம் செய்ய போறது இல்லைன்னு சொல்லுவேன். கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால் அன்றைக்கு பிரபாகரன் எடுத்த முடிவு பிள்ளை என்று சொன்னால் 2016 ஆண்டு செப்டம்பர் மாதம் 24 தமிழ் மக்கள் பேரவையின் ஏற்பாட்டில் விக்னேஸ்வரன் தலைமையில எழுக தமிழ் நடந்த பொழுது ஒரு சனவும் வந்திருக்கான். அந்த அரசியல் தேவை உணரப்பட்டபடியா தான் அந்த மக்கள் இன்றைக்கு வந்திருக்கணும். இந்த இடத்துல சம்பந்தன் தோற்றிருக்கிறார். என்ன பொறுத்தவரைக்கும் இது சரித்திர தோல்வி. சம்பந்தன் இந்த வரலாறுக்கு பதில் சொல்லி ஆகும். தமிழர்களுக்கு ஒரு சமஷ்டி தீர்வு, ஒரு சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஷ்டி தீர்வை பெற்றுத்தர வேண்டும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த சரித்திர படுகொலைக்கு வந்து இவர்களும் பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த விஷயங்கள் மக்களுக்கு தெரியாம இருக்கலாம் அஞ்சல் வழியில. ஆனா நான் இன்றைக்கு இதை பகிரங்கமா சொல்லி இருக்கிறேன். ஆகவே இந்த விஷயத்துல வந்து மக்கள் இனியாவது வந்து இந்த உண்மைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த அன்றைக்கு அதிகார பயிர் அடிப்படையில ஒரு சமஷ்டி என்று சொல்லி அதுக்கு ஒத்துக்கொண்டால் போரணி பாட்டலாம் என்று சொல்லி இவ்வளவு அழிவுக்கும் ஒத்துழைச்சு போட்டு இவ்வளவு அழிவு நடந்த பிறகு வந்து இன்றைக்கு வந்து ஒற்றையாட்சிக்குள்ள முன்னேற்றம் இருந்ததை விட முன்னேற்றம் பரவாயில்லை என்று சொல்லி சொல்றது இந்த இனத்துக்கு இவர்கள் செய்கிற மகாபெரும் துரோகம். இது ஏன் இன்றைக்கு நான் இதை சொல்றேன் என்று சொன்னால் இப்ப சொல்லியாவது மக்கள் விழிப்படைஞ்சு இந்த ஒற்றையாட்சிக்கு எதிராக மக்கள் கிளந்தெழுகிற ஒரு நிலைமை வரும் என்றால் இவர்கள் தங்கட நிலப்பாட்டை மாற்றுவார்கள். மாற்ற வைக்கலாம். மக்கள் விழிப்படைஞ்சால் இவர்களை அந்த நிலப்பாட்டை மாற்ற வைக்கலாம். ஒரு மக்கள் புரட்சி உலகத்தில பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்குது. வடகிழக்கில மக்கள் வந்து திரளுவார்கள் என்று சொல்லி சொன்னால் கூட்டமைப்பு மண்டியிடும். காலில் மண்டியிட்டு நாங்கள் சொல்ற விஷயத்தை தங்களுடைய ஒரு விஷயமா கொண்டு வார்கள். எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எது விஷயமா கொண்டு வார்கள். எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஷ்டி